ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. தாவேகா தலைவர் விஜயின் கடைசி படமாக அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9 அன்று வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் மத்திய தணிக்கை வாரியம் படத்திற்கு சான்றிதழ் வழங்க மறுத்து மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பியதால் எதிர்பாராத சிக்கல் உருவானது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி PT ஆஷா கடந்த 9ஆம் தேதி தணிக்கை வாரிய தலைவரின் உத்தரவை ரத்து செய்தார். அத்துடன் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்தது. இந்த தடையை நீக்க கோரி பட தயாரிப்பு குழு மேல்முறையீடு செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டது. தலைமை நீதிபதி அமர்வில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவு பெற்ற நிலையில் ஜனநாயகன் சென்சார் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது.